சத்தமாக சொல்லணும். ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேட்கணுமா? நீங்களே சொல்லிடுவீங்களா? நீதி قال رسول الله صلى الله عليه وسلم يعدل بين الإسلام سنة இவருக்கு இடையே இது செலுத்துவது தர்மமாகும். சலாம் قال رسول الله صلى الله عليه وسلم அஃஷஸ் ஸலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனாலும் மிகச் சிறந்தவர். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. அல்குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களில் மிகச் சிறந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. பள்ளிவாசல்கள். قال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها. ஊரில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் உலகம். قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنة الكافر. இவ்வுலகம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையாகவும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு சுவர்க்கமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் எல்லாரும் முஸ்லீம் தான். போயிட்டோம். வச்சிருங்க. அடுத்து அப்துல்லா. ஞானம். قال رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுகிறாரோ அவர்களுக்கு மார்க்கத்தில் ஞானத்தை வழங்குகிறார். ஆதாரம் புகாரி. பிள்ளைகள். قال رسول الله صلى الله عليه وسلم فاتقوا الله وعدلوا بين أولادكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உங்கள் பிள்ளைகளிடம் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். ஆதாரம் புகாரி. தர்மம். قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بسق تمر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேரிச்சம் மரத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்திடும் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆதாரம் புகாரி. தூயவன். قال رسول الله صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தூயவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்பதில்லை. ஆதாரம் முஸ்லிம். السلام عليكم ورحمة الله وبركاته. குளிர்ந்த தொழுகைகள். قال رسول الله صلى الله عليه وسلم يعني ما சொல்லுங்க. குளிர்ந்த தொழுகைகள். قال رسول الله صلى الله عليه وسلم من
அன்சல்லல் பருதைனி இந்த ஹலல் செல்லம் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஃபஜர் அஸர் ஆகிய இந்த தொழுகைகள் தொழுவாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். ஆதாரம் புகாரி. மிகச் சிறந்தவர் قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் குர்ஆனை நானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் மிகச் சிறந்தவர் ஆவார். ஆதாரம் புகாரி. உலகம் قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنات الكافرين. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகம் இறை நம்பிக்கையாளருக்கு சிறைச்சாலையாகும், இறை நிராகரிப்பாளருக்கு சொர்க்கமாகும். ஆதாரம் முஸ்லிம். பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்கள். قال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها. ஒரு ஊரிலுள்ள இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது பள்ளிவாசல்களாகும். ஆதாரம் குளிர்ந்த தொழுகைகள். قال رسول الله صلى ஃபஸ்ட்டு الله சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்புறம் அவுது பில்லாஹ் பிஸ்மில்லா சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஹதீஸ் கேட்டோம்னா அதுக்கெல்லாம் பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லை. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. قال رسول الله صلى الله عليه وسلم من صلى الفردين دخل الجنة. யார் ஃபஜ்ர் அஸ்ர் ஆகிய குளிர்ந்த தொழுகைகளை தொழுவாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். வெறுப்புக்குரியவர். قال رسول الله صلى الله عليه وسلم إن أبواب الرجال إلا الله الألد العظيم. அல்லாஹ்வின் மீது மிகவும் வெறுப்புக்குரியவர், கடுமையான சண்டை செய்தவர். உன்னத ஒழுங்குகள். قال رسول الله صلى الله عليه وسلم إذا شرب أحدكم فلا يتنفس في الإناء. உங்களில் ஒருவர் நீர் அருந்தினால் அந்த பாத்திரத்தில் மூச்சு விட வேண்டாம். ஞானம். قال رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين. அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் ஞானத்தை விளக்குகிறான். ஞானத்தை விளக்குகிறான். விளங்குகிறான், வழங்குகிறான். قال رسول الله صلى الله عليه وسلم لا تلقي سمعة لأخيك فيرعه الله. கெட்ட விஷயங்களை பேசுபவரும் கெட்ட விஷயங்களை பரப்புகின்றவரும் ஆக இருவரும் பாவத்தில் சமமாவார். இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை விட்டீங்களே, லாஸ்ட் எதை இருந்தது? எபத்தலிக்க. சொல்லுங்க திருப்பி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تلقي سمعة لأخيك فيرعه الله ويبتليك. கெட்ட விஷயங்களை பேசுபவரும் கெட்ட விஷயங்களை பரப்புகின்றவரும் ஆக இருவரும் பாவத்தில் சமமாவார். மௌனம். قال رسول الله صلى الله عليه وسلم من صمت نجا. மௌனம் காத்தவர் வெற்றி பெற்று விட்டார். அடுத்து அசீராவா.
நீதி. قال رسول الله சத்தமா قال رسول الله صلى الله عليه وسلم يعدل بين الاثنين صدقة. பொருள் இருவருக்கிடையே நீதி செலுத்துவது தர்மமாகும். மிகச்சிறந்தவர். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. பொருள் யார் அல்குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களில் மிகச்சிறந்தவர் ஆவார். அமல்கள். قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الأعمال الحب في الله والبغض في الله. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அமல்களில் சிறந்தது அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வதும் அல்லாஹ்வுக்காக பகைமை கொள்வதாகும். பிள்ளைகள். قال رسول الله صلى الله عليه وسلم فاتقوا الله واعدلوا بين أولادكم. பொருள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நிதானமாக, நீதமாக, நிதானமாக இல்லை. பண்பு. قال رسول الله صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه من حسن إسلام. என்ன கேட்ட? பண்பா சொல்லுங்க. قال رسول الله صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعنيك. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தனக்கு தேவையில்லாதவற்றை விடுபவன் தான் அழகிய இஸ்லாமியன் ஆவான். கருணை. قال رسول الله صلى الله عليه وسلم من لا